மாமா கிட்ட வந்து ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னாரு. அப்பதான் ஹக் பண்ணாங்க. கனவெல்லாம் நீ நிறைவேற்றிட்டப்பா அப்படின்னு மாமாவும் சொன்னாங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? அவர் சொல்லுவார் இல்லையா, ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு. ஓகே, அந்த ஒரு தருணத்துக்காக தான் this entire family is waiting. அம்மா வந்து லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்றாங்க திருத்தணி கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா நான் கண்டிப்பா போகணும், நான் முருகர் கிட்ட இருக்கணும், வாக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க இருக்கணும் அப்படின்றது மாமாவோட எண்ணமா இருந்துச்சு. நிறைய பேர் தூங்காத மாதிரி நாங்களும் தூங்கல. என்ன அத்தை மாமாவோட சேர்ந்து தூங்காம இருந்தோம். பூஜை நடக்கும் போது என் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நான் எங்க அப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு ப்ரே பண்றேன்னா, உங்க பையனை காப்பாத்திடுங்க. என் மனசுல அது மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த விசில் பண்ணி நாங்கெல்லாம் ஒரு ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்க ஈச் அதர் பார்த்துக்கிட்டாங்க. அதுவே வந்து நிறைய மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. லைக் தே வேர் ஸோ ப்ரவுட் ஆஃப் தேர் சன். பட் அண்ணாக்கு தெரியும் வாட் ஹி வாஸ் இன்டு. அவர் வந்து ரொம்ப பலமா நம்பினாரு அவர் ஜெயிக்க போறாருன்னு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அத்தை என்னை ஃபஸ்ட்டு நான் கட்டி பிடிச்சிட்டு இப்போ போச்சா அவன் பயம் அப்படின்னு கேட்டாங்க. அவரோட விக்ட்ரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சைடு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு சைடு வந்து there's lots of memes and trolls. ஃபேமிலி மெம்பர்ஸாக எங்களுக்கே அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. அவங்கள ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது அப்படிங்கிறது பார்க்கும்போது நிஜமாவே ஹர்ட்டிங்காக இருக்குது. பண்ணக்கூடாது. ரொம்ப யோசிச்சு நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான விஷயமா இதை பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே அவங்க தலைவர்களை கொண்டாடுங்க, அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தலைவர்களை கொண்டாடுங்க. அதுக்காக இன்னொரு நான் பார்த்த வரைக்கும் சினிமா சார்ந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து நிறைய பேர் அண்ணாக்கு அகெயின்ஸ்டாக பேசி தான் நான் பார்த்தேன். மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஐ திங்க் சைலண்டாக பண்ணி 2-3 days எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இவரெல்லாம் அகெயின்ஸ்டாக பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு என்ன வாழ்த்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்தாரு உங்க அண்ணா. வெற்றிக்கு பின் வந்து ஒரு பிளெஸிங்ஸோட வந்து கிளம்பினார் இல்லையா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்து, என்ன நடந்தது? உள்ள வந்தாரு, என்ன நடந்தது சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சிடும், ஃபுட்டேஜ் கிடைச்சிரும். ஆர்த்தி எடுத்தாங்க போல, ரூபாக்காவை யாரும் எடுத்தாங்களா தெரியல. அம்மாயும் ராணி ஆண்டி எடுத்தாங்க. ஓகே, அப்புறம் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நிறைய நடந்தது. பட் அது குவிக்காக சொல்லணும்னா, வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி உள்ள நாங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஓரமாக அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு. அண்ணா இதை நம்ம சொல்லணும். என்னன்னா, நானும் கீர்த்தனாவும் முந்தின நாள் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தோம். என்னத்த நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது, செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்களே அதெல்லாம் சொல்லும்போது அத்தை வந்து she told us, நாளைக்கு நீ பாரு இங்க எத்தனை போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தை முந்தின நாள் பார்த்தா அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 150 போலீஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் அண்ணா வரதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணா வர போறாங்க பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் விஷ் வாங்குறதுக்கு வராங்க அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. we were all so excited. ஏன்னா அஃப்கோர்ஸ் அண்ணாவை வந்து ஒரு ஆக்டரா பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு சிஎம்மா வந்துட்டு நம்ம அவரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் எப்போ அண்ணாவை பார்ப்போம் அப்படின்றது வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்தது அதெல்லாம். அண்ட் ஆரத்தி எடுத்தாங்க. அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடந்தது. அங்கே ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ரூம்குள்ளே தான் இருந்தோம். கியூட் இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஸோ வி டிசைடட் லெட்ஸ் பி இன்சைட், லெட்ஸ் கிவ் தெம் அத்தை மாமாக்கு அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வேர் இன்சைட். அவங்க அந்த ஆரத்திலாம் முடிச்சுட்டு ஐ திங்க் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அண்ணா எப்போ கூப்பிடுவாங்களா எப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு கதவு நான் தான் திறக்கிறேன். நானும் வினோத் எங்கள் ஹஸ்பண்டும் கதவு திறக்கிறோம். அண்ணா வராங்க உள்ள. we were like shocked. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அண்ட் அந்த வீடியோ தான் நாங்கள் ரிலீஸ் போட்டிருந்தோம். அது உள்ள வந்துட்டு அந்த ஒரு குழந்தைக்கு அப்படியே எல்லாரையும் கிரீட் பண்ணிட்டு போனது. அது வந்து அவரோட சிம்பிளிசிட்டியை வந்து ரொம்ப இன்னமும் அண்ணாவாக தான் இருக்காங்க. எப்போவுமே அப்படி தான் இருப்பார். இல்லை பல்லவி, லைக் we were so excited, we were so happy.
அது வந்துட்டு அதுக்கப்புறம் immediate step he did was to greet his fans, I mean மக்கள், not anymore fans, like நம்ம மக்கள், மக்களை வந்து க்ரீட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துட்டு உடனே போய் வெளியில் அவர் வந்து எல்லாரையும், ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உடனே வந்து பால்கனி போய் எல்லாருக்கும் க்ரீட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டு எங்க கூடலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. என்ன சொன்னாரு? வாட் வாஸ் இட்? நீங்க ஐ திங்க் அவர் சொன்னதோ நீங்களே என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? நாங்கள் வந்து சொன்னேன், அண்ணா அவர் என்கிட்ட கேட்டேன்னா ஒன் டே எலெக்ஷனுக்கு வந்துட்டு போனியா? கோர்ஸ் எலெக்ஷன் டெஃபினட்டாக என்னவா இருந்தாலும் எலெக்ஷனுக்கு வரணும்ல, எங்கே இருந்தாலும் வரணும். பட் திஸ் டைம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா எங்கள் அண்ணா நிற்கிறாரு, நான் வந்து போடுறேன். அந்த ஒரு தட் ஒன் vote மேட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப மைண்ட்லேயே அப்படியே ஸ்டக்காக இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு 2 தடவை அவர் அது சொன்னார். நான் பர்சனலாக நான் கேட்குறேன், அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார். நம்மளோட பெஸ்ட்டை பண்ணுவோமா அப்படின்னாரு. நம்மளோட பெஸ்ட்டை பண்ணுவோன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக அது ஒரு தடவை சொல்லலை. நான் என்கிட்ட ஒரு தடவை பர்சனலி சொன்னார், அங்கே அத்தை மாமா அங்கே இருக்கும்போது நம்ம பண்ணுவோம். அண்ட் நீ மாமா கிட்ட சொன்னது கேட்டியான்னு எனக்கு தெரியல, மாமா கிட்ட வந்து ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னாரு. இங்கே பக்கத்தில் 2 பேருமே அப்போதான் ஹக் பண்ணாங்க. ஆமாப்பா என்னோட கனவெல்லாம் நீ நிறைவேற்றிட்டப்பா அப்படின்னு மாமாவும் சொன்னாங்க. ஆமாப்பா ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் தான். கரெக்ட், ஃபைன், சூப்பர். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஏன்னா நாளைக்கு என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஐ திங்க் அதுக்கான ஒரு டிஸ்கஷனும் போயிருக்கோம் போல இருக்கு. ஆமாம், ஐ மீன் இப்போ தான் இன்டர்வியூக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. எஸ் பார்த்தோம். யா அஃப்கோர்ஸ் நாங்கள் எப்போ வந்து அந்த அவர் சொல்லுவார் இல்லையா, அவரோட ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அந்த ஒரு தருணத்துக்காக தான் திஸ் என்டையர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங். அண்ட் of course it's going to be very historical event-ஆ இருக்க போகுது. எப்படி ஜனநாயகன் ரிலீஸ் பற்றி ஏதாவது நடந்திருக்கா? ஏன்னா நேற்றுலாம் மீம்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. போடுறா சிஎம்ஏ நான் தான்டா ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ராபப்ளி டைட்டில் கார்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். there you go. என்ன டைட்டில் கார்டு லைட்டா சொல்லுங்களேன் ஏதாவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இல்ல ஆக்சுவலி அப்படிதான் வந்திருக்கு வெளியில, டைட்டில் கார்டு அப்படிதான் வரும்ன்ற மாதிரிலாம் பேசப்பட்டு. as a fan நான் அதுதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட் டெஃபினட்டா நான் தளபதி விஜய்ன்னு இல்லாம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரணுன்றது வந்து எல்லாரோட ஆசை மாதிரி எங்களுக்கும் ஒரு ஏதோ கூட்டி கழிச்சு பார்த்தா டைட்டில் ஜனநாயகனா எல்லாம் லேட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் எஸ், நீங்கள் அஃப்கோர்ஸ் பீங் அ சிங்கர் பாடாமல் எப்படி, அண்ட் ஐ திங்க் இது உங்களை சந்திச்சுட்டு உங்கள் 2 பேரும் சந்திச்சுட்டு இது நான் கேட்கலன்னா ரொம்ப தப்பாகிடும். பிகாஸ் அப்பா வந்து லிஃப்ட்லேருந்து இறங்கும் பொழுதே வந்து ஐ திங்க் யூ ஆர் த ஒன் நினைக்கிறேன் இல்லையா, ஓடி போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி பின்னாடியே எல்லாம் ஓடி, ஐ திங்க் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 9:30 10 ரவுண்ட் அபவுட் 9:30 அந்த டைம்லேயே வந்து ஒரு ஃபேமிலி சைட்லேருந்து அந்த வீடியோ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் தட் இஸ் வேர் ஐ திங்க் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக ஓகே அண்ணா ஒரு வின்னிங் இதில் போயிட்டுருக்காருன்றது ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ ஃபேமிலியில். ஸோ காலையில் இருந்த அந்த தருணம் எப்படி இருந்தது? வாட் வாஸ் த ப்ரீவியஸ் நைட்? What was the next day morning? Yeah. What was the discussion? நிறைய நடந்துச்சு. ஸோ மாமா வந்து லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணுறாங்க திருத்தணி கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து ஸோ கிவன் சிச்சுவேஷன் அது போகிறதா வேணாமான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஸோ வி வர் அட்வைசிங் மாமா இந்த சிச்சுவேஷனில் போகணுமான்ட்டு. இல்லைம்மா நான் கண்டிப்பாக போகணும், நான் முருகர்கிட்ட இருக்கணும், வாக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இருக்கணும் அப்படின்றது மாமாவோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளியில் காமிச்சது. ஏன்னா பை தட் டைம் ஓரளவுக்கு அந்த தபால் வாக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் தபால் வாக்கு முடிச்சுட்டு லைக் அண்ணா லீடிங்கில் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நிறைய பேர் தூங்காத மாதிரி நாங்களும் தூங்கலை, என்ன அத்தை மாமாவோட சேர்ந்து தூங்காமல் இருந்தோம். ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தாங்க இந்த சென்ஸ் என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த மைண்ட் செட்ல அங்க இருந்த என்டையர் இதுல நான் மட்டும் தான் ரொம்ப பேனிக் ஆகி ஐ வாஸ் டெல்லிங் எவ்ரிவன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். பட் எவ்ரிவன் கேவ் மீ தட் பாசிட்டிவிட்டி. முக்கியமா அத்தை வந்து ஷி செட் என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவ பாசிட்டிவா தான் இருந்தா.
எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பாசிட்டிவிட்டியோட கலந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அது நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, பட் அந்த இடத்துல நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னையே அறியாமல். ரொம்ப ஆனால் மாமாவும் அத்தையும் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ், ரொம்ப காமாக இருந்தாங்க. அதான் ப்ரீவியஸ் டே வந்து அவர் சொன்னப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் வேண்டாமே மாமா ஏன் ட்ராவல் பண்ணுறீங்க திருத்தணி வரைக்கும், நாளைக்கு கவுண்டிங் வேறு இருக்குது, ரிசல்ட்ஸ் வேறு இருக்குது, எது நடந்தாலுமே என்ன வேணாலும் ரிஸ்க் இல்லையா அப்படி சொல்லிட்டு இருந்தோம். பட் மாமா லிஃப்ட்ல இறங்கி வரும்போது நாங்க 2 பேரும் எங்களால வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. வெரி லாங் டே. நாங்க தூங்கல, காலையில எழுந்திரிச்சதுலேருந்து. இன்ஃபேக்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, அப்பாவோட திதி, அப்பா இஸ் நோ மோர் சொன்னேன் இல்லையா, என்னோட அப்பாவோட திதி அன்னைக்கு எதிர்ச்சியாக வந்தது. அன்னைக்கு மார்னிங் 4th மார்னிங் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜயனாவை ரொம்ப பிடிக்கும், விஜயனாக்கும் 2 மாமாவையும் பிடிக்கும், எங்கள் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் அத்தை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதை நான் வந்து அன்றைக்கி திதி அன்றைக்கி அந்த பூஜை நடக்கும் போது என் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு ப்ரே பண்ணுறேன்னா, உங்கள் பையனை காப்பாற்றிடுங்க, உங்கள் பையனை காப்பாற்றிடுங்கன்னு தான் நான் என் மனசில் அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அவரோட பிளெஸ்ஸிங், அவங்களோட மாமா சுந்தரோட பிளெஸ்ஸிங் வந்து அண்ணாக்கு அன்னைக்கு இருந்தது, பரிபூர்ணமாக இருந்ததுன்றதை நான் ரொம்ப மனசார நம்புகிறேன். ரீசெண்ட் டைமில் வந்து அவர் சர்ச்சாக இருக்கட்டும், டெம்பிளாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும் எல்லாமே விசிட் பண்ணார். பட் ஆஸ் அ பிரதர், இப்போ எஸ்சிசி சார்ட்டு பேசும்போதே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நேற்று இல்லைம்மா, அவர் எப்போவுமே வந்து எனி மூவி ரிலீஸ் ஆல்சோ வேளாங்கண்ணி போவார், இல்லை டெம்பிள் போவார், அந்த மாதிரி ஒரு நபர் தான். ஆஸ் அ ஃபேமிலி ஐ திங்க் நாங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். வி திங்க் every god is the same, like it's universe is god, and நம்மளோட soul நமக்குள்ள கடவுள் இருக்காருங்கிற மாதிரி தான் எங்க எல்லாரையுமே வளர்த்துருக்காங்க. and I think Anna also believes the same. உங்களுக்கு தெரியும் அவர் சாய்பாபா டெம்பிள் கட்டியிருக்காங்க, ஐ மீன் சர்ச் போவாங்க வேளாங்கண்ணி, ஐ மீன் he had a lot of other plans also. எல்லா கோயிலுக்கும் போனோம். பட் ஆனால் பப்ளிக்கில் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணதுனால இது பண்ணாங்க. பட் எப்பவுமே நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லா படத்தோட ரிலீஸ் முன்னாடியும் அண்ணா வந்து he goes to வேளாங்கண்ணி. இன்ஃபேக்ட் அத்தை மாமா வீட்டில் எம்மதமும் சம்மதம் மாதிரி தான் அவங்களோட பூஜை ரூமே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அது வந்து சொல்லவே வேண்டாம், இட்ஸ் ஆல் செட் இல்லையா, இதுலேயே தெரிஞ்சிடுது இல்லையா. அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்திருக்காரு. இப்போ வந்தது இல்லை அது. அண்ணா வந்து அந்த எலெக்ஷனுக்காக சில கமெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, எலெக்ஷனுக்காக இந்த எல்லா கோவிலுக்கு சர்ச்சுக்கு எல்லாம் போகிறாருன்னு சொல்லி, அது அப்படி இல்லை. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்திருக்காருன்றது எங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப். ஏன்னா அத்தையும் மாமாவுமே அப்படி தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ ஒரு சர்ச் போனால் அவர் போட்டு அந்த முட்டி போட்டுட்டு போகிறது கூட நிறைய காமெண்ட்ஸாக வந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எஸ், அவர் பற்றி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது. பட் வி ஒன்லி டேக் த பாசிட்டிவ். அண்ட் ஹவ் நீங்கள் சொன்ன மாதிரி அத்தை மாமா எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் வார்த்தையே இல்லாத அளவுக்கு பேச முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க, யூனோ போத் ஆஃப் தெம். ஸோ என்ன சொன்னாங்க, அவங்களோட அந்த சந்தோஷத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, நாளைக்கு ஐ திங்க் பதவி ஏற்புன்ற மாதிரி ஐ திங்க் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது? அன்றைக்கி அந்த அவங்க இறங்கி அந்த லிஃப்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்த மாமா வந்து நாங்கள் பழைய மாமாவை பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட ஒரு ரிஃப்ரெஷ்டாக, லைக் ஒரு தன்னம்பிக்கையோட, அவரோட ஏஜுக்கு, ஐயோ அவரெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அத்தை மாமா விஜயனா எல்லாருமே வந்து எங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். எல்லாருக்குமே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன். எங்கள் கூட எங்களோட சொந்தக்காரங்களே எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அத்தை மாமாலாம் வந்து எங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப ஓவெல்டாக இருந்தாங்க இல்லையா. அன்னைக்கு வந்து ஆக்சுவலி 2 பேருமே வந்து அவங்க ஐ மீன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக போகும்போதே அந்த விசில் பண்ணி நாங்கள்லாம் ஒரு ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்க ஈச் அதர் பார்த்துக்கிட்டாங்க. அதுவே வந்து நிறைய மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. லைக் தே வேர் ஸோ ப்ரவுட் ஆஃப் தேர் சன். அஃப்கோர்ஸ் எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா தே ஹவ் சீன் த ஸ்ட்ரகிள். அவங்களோட காலத்தில் இருந்த அண்ணா வளர்ந்த காலத்தில் இருந்தே எல்லா ஸ்ட்ரகிளும் பார்த்து வந்த அந்த ஒரு தருணம் வந்து அது அவ்வளோ அவங்களுக்கு ஓகேடா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆஸ் அ இன்றைக்கி ஒரு காமன் பீப்புளாக அவங்க 2 பேர்ட்டுமே இதை கேட்குறேன், எந்த அளவுக்கு ஒரு விஜய் சார் அந்த சிஎம் விஜயாக இருக்கும் அந்த நபர் எந்த அளவுக்கு வுட் கிவ் அ டஃப்? பட் அண்ணாக்கு தெரியும் வாட் ஹி வாஸ் இன்டு. அவர் வந்து ரொம்ப பலமாக நம்பினார் அவர் ஜெயிக்க போகிறாருன்னு. அது உங்கள் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சான்னு தெரியல, பட் நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர்
எங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவர் இந்த மாதிரின்றதை எங்களுக்கே உணர்த்தின தருணம் கூட இது. பட் ஆனால் he decided he's winning. Yeah. ஏன்னா he knew what he is going to, என்ன மாதிரி எந்த ட்ராக்ல போகுது, how this entire journey is going to be, அது ஆல்ரெடி ஃபோர்ஸி பண்ணிட்டாருன்னு தான் எங்களுக்கு. ஸோ அவரோட பட் அண்ணா ஒரு சைடு நம்பினாரு, நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. அண்ணா knows that he is going to win அப்படின்றது எங்கள் நம்பிக்கை. நம்பிக்கை. ஓகே. ஆனால் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்க? the results would be like this நினச்சிங்களா, இல்லை ஓகே டெஃபினெட்லி ஒரு டஃப் கொடுத்துருவாரு அவர் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ தாட் டெஃபினட்டாக ஒரு மேஜர் டஃப் கொடுப்பாருன்னு நான் நினச்சேன். ஏன் நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் இங்கே இல்லை, நான் ஐ ஹவ் பீன் லிவிங் இன் துபாய் ஃபார் மோர் தென் 14 years now. இங்கே வைபே வேறு மாதிரி இருந்தது, அது வேறு விஷயம். பட் அங்கே இருக்கிற அசோசியேஷனில் ஐ ஆல்சோ கான்ட்ரிபியூட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அங்கே வந்து எப்படின்னா இளைஞர்கள் ஒரு 40+ இருந்து எல்லாரும் ஒரு 20, 40, 30+ இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் அந்த அசோசியேஷன் மீட்டிங்ஸ்லேருந்து நாங்கள் பண்ணுற எல்லா விதமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்தாராக இருக்கட்டும், ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இட்ஸ் ஆல் அக்ராஸ். எல்லா தமிழர்களும் சேர்ந்து கொண்டாடிய ஒரு பர்சன். அவரோட ஒரு இன்டென்ஷன், அவரோட ஒரு டேக்லைன் வந்து எல்லாரும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க தட் ஓகே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அண்ணா ஏதோ ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுக்க போகிறாருங்கிறது தான் என்னோட. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணி வந்த ஃப்ளைட்லேயே 80% ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வேர் கோயிங் டு ஐ திங்க் ஐ saw your reel. எல்லாரும் டிவி கேக் தான் ஓட் பண்றதுக்கு வந்தாங்க. ஐ மீன் பர்சனலா என்கிட்ட வந்து சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஓ ஓகே, அப்போ சம்திங் ஏதோ பெருசா ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிங்க. எனக்கு வந்து ஐ எம் அன் எமோஷ்னல் பர்சன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மா பிரதர் எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு பர்சன் தான். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் இன் டு ஃபேக்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் நான் பேசினது என்னென்னா, என் மைண்டில் வந்து அண்ணா ஜெயிக்கணும், அது மட்டும்தான் இருந்தது. அண்ணா ஜெயிக்க போகிறாரா இல்லையான்றதே இல்லை. ஐ ஸ்வேர் ஐ வாஸ் திங்கிங் அண்ணா ஜெயிக்கணும். ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எவ்ரி ஒன் ஆர் லேர்னிங் பாலிடிக்ஸ் இப்போ தான், அந்த மாதிரி தானே. ஸோ நம்ம பாலிடிக்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ வந்து அண்ணா வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்றது வந்து ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் வி ஷுட் நோ ஆன் அ வெரி கிளியர் பேசிஸ். என்ன நடக்கக்கூடாதுன்றது என்னோட ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ரிசர்ச்சிங், என்னோட அனாலிசிஸ் எல்லாமே எது நடந்தால் என்ன தப்பாகும், எது நடந்தால் என்ன தப்பாகும். அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறதுக்கு நீ என்ன எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபேமிலி மெம்பராகவே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அத்தை என்னை ஃபஸ்ட்டு நான் கட்டி பிடிச்சிட்டு இப்போ போச்சா உன் பயம் அப்படின்னு தான் கேட்டாங்க. பயம்லாம் போச்சா, நீ நிதானம் ஆயிட்டியா அப்படி தான் கேட்டாங்க. ஸோ அதுதான் என்னோட ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஒரு எமோஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்துட்டு இருந்தேன். அண்ணா தோக்கக்கூடாது, அண்ணா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ன்ட்டு நாங்கள் வேண்டாத நாளே இல்லாமல் இருந்தது. அவரோட விக்ட்ரி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சைடு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு சைடு வந்து there's lots of memes and trolls. எதிர்த்து ஒரு அணியை நோக்கி, முக்கியமான ஒரு நபரை நோக்கி நிறைய விஷயங்கள் போடும் பொழுது ஐ திங்க் இட் hurts lot of people. என்னதான் இருந்தாலும் அகேன் ஐ எம் டைரக்ட்லி டெல்லிங் ஸ்டாலின் சார் வச்சு சில மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாமே வருது வந்து ஐ திங்க் இது விஜய் சாருக்கே வந்து உடன்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக எங்களுக்கே அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. என்னென்னா அஃப்கோர்ஸ் மக்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டு தான் விஜய் அண்ணாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க, டிவிகேவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தே ஹாவ் பீன் இன் தட் பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில். அவங்கள ட்ரோல் பண்ணுறது, அவங்கள வந்து தாழ்த்தி பேசுறது அப்படிங்கிறது பார்க்கும்போது நிஜமாவே ஹர்ட்டிங்காக இருக்குது, பண்ணக்கூடாது. என்னன்னா இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவங்கள ஹர்ட் பண்ணுறதுனால இந்த சைடு இருக்கிற பீப்புளையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் ஷுடன்ட் பி ஹேப்பனிங் இல்லையா? ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனிமே ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, வாட் ஆர் வி கோயிங் டு டூ, எப்படி இந்த இந்த என்டையர் ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம், ஹவு ஸ்ட்ராட்டஜிக் ஆர் வி கோயிங் டு பி இன் இம்ப்ரூவிங் தி என்டையர் சொசைட்டி அப்படிங்கிறதுல தான் இருக்கணுமே தவிர ஐ திங்க் சோஷியல் மீடியா அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபோக்கஸ் அப்படி திரும்பணுன்றது தான் நாங்கள் ரொம்ப யோசிச்சு நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அதில் முக்கியமான விஷயமா இது பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே அவங்க தலைவர்களை கொண்டாடுங்க, அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தலைவர்களை கொண்டாடுங்க, அதுக்காக இன்னொரு
பார்ட்டியை வந்து நம்ம வந்து டிமீன் பண்ணி கீழே பேசணுன்றது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றது வந்து ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பேசும்பொழுது இன்னொன்று நேற்று அவர் வின் பண்ண பிறகு செலிப்ரிட்டி சைட்ஸ்லேருந்து எவ்ரிபடி வாஸ் ஷாக்ட். இவங்கெல்லாம் என்ன ட்வீட் போட எல்லாருமே வாழ்த்து சொல்கிறது இட்ஸ் வெரி காமன், பட் இட் வாஸ் ஷாக்கிங். ஓகே, அப்போ நேற்று நான் ஃபியூ பீப்புள் இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவங்களும் அதான் சொன்னாங்க, ஆமாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில ஆர்டிஸ்டெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த செலிப்ரிட்டி சைட்ஸ்லேருந்தே ஒரு சினி இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அவங்க சைட்லையுமே. பிகாஸ் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோன்னா உதய் சார் இஸ் ஆல்சோ ஃப்ரம் சினி இண்டஸ்ட்ரி. ஸோ ரெண்டுமே பார்க்கும்பொழுது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருக்குமே ரெண்டு பேரையுமே தெரியும். லெட்ஸ் லீவ் த பாலிடிக்ஸ் சைட், பட் ஃப்ரெண்ட்ஸாகவே அவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்களாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தே வரும்போது எனக்கு இது இருந்தது. உங்களுக்கு அந்த ஒரு வைப் தெரிஞ்சுதா? சினிமா சார்ந்தவங்கக்கிட்ட இருந்தும் அந்த ஒரு இருக்கும் அப்படின்றது இருந்ததா? ஹானஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் சினிமா சார்ந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து நிறைய பேர் அண்ணாக்கு அகெயின்ஸ்டாக பேசி தான் நான் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ நீங்கள். பட் நான் ரீசெண்டாக ஐ மீன் ஆஃப்டர் த ரிசல்ட் எல்லாம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அண்ட் கொஞ்சம் ஃபிலிம் சைடில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஐ திங்க் சைலண்டாக பண்ணி ஆமாம், அது வெளியே வரும்போது ப்ராபப்ளி நான் பார்த்த வரைக்கும் லைக் இட் வாஸ் ஆல் இவ சொல்ற மாதிரி ஒப்பீனியன் தான் எனக்குமே இருந்துச்சு. அதானே நம்ம பாக்குறோம். ஒரு சில வீடியோஸ் பேசி போட்டுருந்தாங்க ஒரு சில. அதுக்கப்புறம் எல்லாமே அதான் சொல்றேன், லாஸ்ட் 2-3 days எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டிஃப்ரெண்ட் எங்களுக்கு என்ன நான் நேத்திக்கெல்லாம் பார்க்கும்போது என்ன இவரெல்லாம் அகெயின்ஸ்டா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன வாழ்த்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர். ஸோ ஆஸ் அ சிஎம்மாக மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அன் ஆக்டராகவும் அவரை ரொம்ப அழகாக மக்கள் அந்த லவ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு ஆஸ் அ லீடராக இட்ஸ் டைம் டு லீடுன்னு அவர் படத்துலேயே போட்ட டைட்டில் மாதிரி இட்ஸ் டைம் டு லீட் இறங்கியிருக்காரு. ஸோ வாட் இஸ் யோர் விஷ்? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள் எல்லாருக்குமே? ஸோ தனித்தனியாகவே சொல்லிடலாம். சின்னதாக முடிச்சிடுறேன். there is a lot of difference between being a boss and being a leader. And I think மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஒரு லீடர் அண்ட் அதை கரெக்டாக லீட் பண்ணுவார் அப்படின்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எங்கள் சிஎம் அண்ணா விஜயண்ணாக்கு இந்த நேரத்தில் எங்களோட எல்லாரோட சேர்ந்த ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ணா. சூப்பராக கலக்குங்க. வி நோ யூ ஆர் கோயிங் டு மேக் அஸ் ரியலி ப்ரவுட். தமிழ்நாட்டு மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்றது வந்து எல்லாரோட நம்பிக்கை, என்னோட நம்பிக்கையும் கூட. அண்ட் நீங்கள் ரொம்ப உழைக்கிறீங்க. நிறைய இடத்துல எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டீப் டவுன் எப்படி இருந்த ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இப்படி உழைக்கிறாரு அப்படின்னு அது வந்து சாதாரணமாக சில பேர் பார்க்குறாங்க. அது எங்களால் சாதாரணமாக பார்க்க முடியல. ஏன்னா அவர் எப்படி இருந்திருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம், பர்சனலியும் பார்த்துருக்கோம், ஆன் ஸ்க்ரீன்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ வி விஷ் ஹிம் ஒன்லி லக் அண்ட் சூப்பராக கலக்குங்கண்ணா. ஸோ என் சைடில் இருந்து நான் அவரோட சிஸ்டராக இருந்தாலும் அவரோட பிளட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ வுட் டெஃபினெட்லி மிஸ் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். அது டெஃபினட்டாக எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஐ எம் ஸோ ப்ரவுட் லைக் அந்த ஒரு பீக்கில் இருந்துட்டு அதை விட்டுட்டு மக்களுக்காக நான் நல்லது செய்ய போகிறேன், இந்த கம்யூனிட்டி இந்த சொசைட்டிக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு வர எங்கள் அண்ணாவுக்கு வந்து நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், நல்லது பண்ணுங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாமே ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. கரெக்ட். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ணா. வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ணா. ஸோ இந்த சாங் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆனப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப கேட்சியாக இருந்ததுனால ப்ராக்டிஸ் பண்ணி பாடி அண்ணாக்கு வந்து நான் அமிச்சேன், ஆடியோ அமிச்சிருந்தேன். இப்போ வெரி நைஸ்மா அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த சாங்கே நான் வந்து ஒரு 2 lines பாடிடுறேன். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்களோரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து சாக தோழுதே. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
Start your crypto journey with Innosix Crypto Exchange. Download the app now. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.